பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில நம்ம ஃபேமிலி டாக்ஸ்க்கு ஜாயினாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் போன வாரம் ஃபேமிலி நம்ம குடும்பத்தில் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம தியானித்து வருகிறோம். அதில் போன வாரம் கான்ஃப்ளிக்ட்டை குறித்து நம்ம பேசணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் குடும்பத்தில் வரோம் தான். கிறிஸ்துவ குடும்பத்துக்கும் சரி, எல்லாருக்கும் சரி பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி நாம் கையாள வேண்டும்? ஜெபத்தோட, தாழ்மையோட, தேவன் ஞானத்தை கொண்டு, அன்பை கொண்டு பல விஷயங்களை நாம் வசனத்திலிருந்து பார்த்தோம். இன்றைக்கு நம்ம கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி கொடுத்த கேள்விகள்ல இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் மன்னிப்பை குறித்து. குடும்பத்தில் இது ரொம்ப ஒரு சென்டர், மத்தியஸ்தத்தில் இருக்கிற ஒரு காரியம். மன்னிக்கிறது குறித்து எப்படி நம்ம மன்னிக்க போகிறோம், இந்த மன்னிப்பு எப்படி செயல்படும், இது சரியா வேத வசனத்தின் அடிப்படையில் செயல்பட்டா our family will have a rich experience of love and godliness and a rich family life. அதற்காக இந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். Handling forgiveness well in a Christian family is one of the most powerful way where we can reflect God's love. Amen. Ilya? Yes. And it's a model. It's after Christ's life. Yeah. It's not just a one-time event, but we do it constantly. Yes. And how Jesus has modeled it to Exactly. We have to forgive, learn to forgive like Christ. கொலோசியர் புத்தகத்தில் 3 அதிகாரம் 13 வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். As the Lord forgave, இல்லைங்களா? We have to bear with each other and forgive. பட் எப்படி நம்ம மன்னிக்கணும்? As the Lord forgives. Not on our own grounds. Yes. என்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் இல்லை, நான் கற்றுக்கொண்ட விதத்தின் பிரகாரம் அல்ல, இல்லைங்களா? இயேசு எப்படி மன்னித்தாரோ அப்படி நாம் மன்னிக்க வேண்டும். வசனத்திலேருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். நம்ம வசனத்தில் பார்க்கும்போது Ephesians 4:32 நம்ம இப்படி படிக்கிறோம். Be kind and compassionate to one another, forgiving each other just as in Christ God forgave you. அப்போ நம்ம பார்க்கும்போது how God forgave us, அதே போல தான் we have to forgive others, and it's not an option. இது நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது, but it is a commandment that God has given us. Yes. It's a commandment, and I think it's not a feeling as well. இது வந்து நம்ம முடிஞ்சா என்னால் தோன்றுனா எமோஷன்ஸ் இல்லையா, மூடு இப்போ சரியில்லை, நான் மன்னிக்க முடியாது அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு, கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ, கிறிஸ்து எப்போ மன்னித்தாரு, எப்படி மன்னித்தாரு? வழியில் இருக்கும்போது மன்னிச்சார். while the offense was being done, அவருக்கு அப்பொழுது அவங்க தவறா நடத்தி கொண்டிருக்கிற நேரத்துல கிறிஸ்து மன்னிச்சாரு. So he was quick to forgive, இல்லையா? நம்ம வெயிட் பண்ணாத, when we are offended by somebody, we don't have to wait, but like Christ we have to forgive, we have to be quick to forgive. Yes. உடனே மன்னிக்கிறது நமக்கு ஒரு பெரிய, we are setting ourselves free, நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும் அதனால, இல்லைங்களா? So quick to forgive, Matthew 5:23-24 talks about it, இல்லைங்களா? உடனே நம்ம போய் என்ன பண்ணோம், நம்ம சகோதரிகளோட மன்னிப்பு கேட்கறதும் மன்னிப்பு கொடுக்கறதும் நாம் அதை செய்ய வேண்டும். Amen. Don't let conflict linger. இல்லை, பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கிறது வேண்டாம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாகவே நம்ம என்ன பண்ணணும், அந்த காரியங்களை மன்னிப்பு நம்ம பெற்றுக்கொண்டா நம்ம சமாதானத்தை தான் காத்துக்கொள்ளணுமோ தவிர சண்டையை காத்துக்கொள்ளக்கூடாது, இல்லை கோவத்தை காத்துக்கொள்ளக்கூடாது. கோவத்துக்கு உடனே நாம் முடிவு கட்ட வேண்டும். Praise God. Now, whatever we have to do, Christ has modeled that to us. We see in the scripture there is no place where Christ hadn't forgiven at any offenses that came across him. Ilya. So that is why he's telling us, and also he keeps forgiving us constantly. If we think about it, ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கும்போது எத்தனையோ தவறுகள் நம்மளே செய்றோம், and how much Christ forgives us. He doesn't wait or he doesn't give any excuse, and நம்ம போய் அன்னைக்கே நம்ம Lord please forgive ன்னு சொன்ன அந்த நிமிஷத்துலேயே ஆண்டவர் நம்மளை forgive பண்றாரு, and he expects us to do the same thing. இல்லையா? And one more thing, if we can, as Matthew 18ல நம்ம பார்க்கும்போது கான்ஃப்ளிக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஆண்டு சொல்லி கொடுக்கும்போது மன்னிப்பு குறித்து ஆண்டு சொல்றாரு, இல்லைங்களா? அதுல கடைசி வசனம் 35 வசனத்துல எப்படி இருக்குது, unless you forgive your brothers and sisters from your heart, நம்ம உள்ளத்திலிருந்து, இல்லைங்களா? which means sincerity. Forgiveness should be a very sincere approach to forgiveness. சும்மா ஒரு லிப் சர்வீஸா இருக்கக்கூடாது. It has to be real. And that is what God helps us with in our weakness. It might be very difficult to forgive and let go of the wrong that has happened to us. But when we ask God for that strength, he helps us not only forgive but also forget about the wound that has been caused by someone else to us. And அப்புறம் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுக்கு மட்டும் தவறுகள் நடக்கிறது இல்லை, நம்மளும் மற்றவங்களுக்கு பண்றவங்களா இருக்கிறோம். So if God has to
hold an account of all of that, it would be miserable. Yeah. இல்லையா? அதை நம்ம யோசிச்சு நம்ம எப்பவுமே மன்னிக்கிறவங்களா இருக்கணும். Yeah, and it creates a safe space in our home when forgiveness is genuine. நம்ம மன்னிக்கும் போதே அது ரொம்ப உண்மையான ஒரு மன்னிப்பா இருக்கும் போது நம்ம குடும்பத்துல இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் அதை பார்க்கறாங்க, நம்ம அதுக்கு ஒரு நல்ல மாடலா இருக்கிறோம். ஜென்யூன் ஃபர்கிவ்னஸ் அவங்க பார்க்கும் போதே மன்னிப்பு குறித்து நம்ம அடுத்த சந்ததியும் கற்றுக்கும் இல்லை. and our home can be a safe space for forgiveness. Amen. 1 Corinthians 13 verse 5, it says, love keeps no records of wrongs. ஸோ நீங்கள் மன்னிச்சிங்கன்னா உண்மையான மன்னிப்பு என்ன பண்ணோம், அன்னைக்கு நீ இப்படி பண்ணல இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசினல, அந்த எடுத்து காட்டுறது குத்தி காட்டுறது உண்மையான மன்னிப்பு கொண்டு வராது. லவ் கீப்ஸ் நோ ராங் ஆஃப் நோ ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ராங்ஸ். அப்போ நீங்கள் உண்மையாக மன்னிச்சிங்கன்னா அந்த மன்னிப்பு என்னத்தோடு சேர்ந்து நம்ம மன்னிக்கிறோம், we apply love to the wound. காயப்பட்டுட்டோம், நம்மளை ஒருத்தர் காயப்படுத்திட்டாங்க, அந்த காயத்துக்கு நம்ம என்ன கொண்டு வரோம், அன்பை கொண்டு வந்து அந்த மன்னிப்பு நாங்கள் மன்னிக்கும் போது சரி ஏதோ நீ பண்ணிட்ட போ, இனிமேல்ட்டு என்கிட்ட பேசாத, என் வழியில் வராது அப்படி இல்லை. அந்த மன்னிப்போடு நம்ம என்ன பண்ணுறோம், அன்பு கூறுகிறோம், அன்பை கொண்டு வரோம். அந்த மன்னிப்போடு நம்ம அன்பு கொண்டு வரும் போதே அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது இல்லைங்களா. உண்மையான சுவிசேஷம் பாருங்க, ட்ரூ forgiveness is an act of God's mercy, is a display of God's mercy. உண்மையான மன்னிப்பு இருக்கிற இடத்துல கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம எடுத்து காட்டுறோம். கர்த்தருடைய இரக்கத்தை என் குணாதிசயத்தில் நான் காட்டும் போது நான் என்ன காட்டிட்டேன், சுவிசேஷத்தை காட்டிட்டேன். சுவிசேஷம் என்னதுங்க, தேவனுடைய இரக்கம். மனுஷன் பாவம் சேர்ந்திருக்கிறான், குற்றவாளியா இருக்கிறான், ஆனா தேவனுடைய அன்பு இரக்கத்தை காட்டுகிறது. அப்போ நம்ம உண்மையா மன்னிக்கும் போதே தேவனுடைய இரக்கத்தை நம்ம குணாதிசயத்துல காட்டுறவர்களா இருக்கிறோம். இப்போ நம்ம forgiveness நம்ம மாத்திரம் மற்றவங்கள மன்னிக்கிறது இல்லை, நம்ம தவறு செய்யும் போது நம்மளும் மன்னிப்பு கேட்கறது அவசியமா இருக்குது. சில பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, வாட் இஃப் we go ask forgiveness, but if they don't accept, what happens then அப்படின்னு. So if we ask forgiveness and we have done our part, நம்ம forgiveness கேட்கும் போது we have obeyed the Lord. Yes. And we have fulfilled his commandment. And ஏத்துக்கிறதும் ஏத்துக்கொள்ளாத இருக்கிறதும் it is up to them. Yes. And it is between them and the Lord. அதனால but we have to follow the principles of God to forgive and also ask forgiveness when we are at wrong. Yes. And also we teach this to our children. Model it. Yeah. நம்ம இது செய்யும் போது பிள்ளைங்களும் அதை பார்த்து நம்மள கத்துக்குவாங்க. Absolutely. And that is a good seed that we have sown in their lives. Yeah. See, no matter how our heart is broken, இல்லைங்களா, சங்கீதம் 147வது சங்கீதம் 3ஆம் வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்றாரு, இல்லை, he heals the broken hearted. ஸோ நாம் மன்னிக்கும் போதே நமக்கு இந்த வாக்குத்தத்தம் உண்டு. சில பேர் நம்மளை உடைச்சிருக்கலாம், சில வார்த்தைகளை பேசி நம்மளை ரொம்ப காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அவங்கள நாம் மன்னிக்கும் போதே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் நாம் கீழ்ப்படியும் போதே அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்கு நிறைவேற்றுவார். Right? So when you forgive, God heals your brokenness. Yes, absolutely. சில பேர் எப்படியும் கேட்டிருக்காங்க, what if that person offended me, என்னை காயப்படுத்தியிருக்காங்க, அப்புறம் சாரி கேட்டுட்டோன்னு எல்லாம் சரியாயிடுமான்னுட்டு. அப்போ நம்மளுக்கு அந்த காயம் சரியாகிறது இல்லையே அப்படின்னு கேட்கும் போது then what we could do is we give ourselves to the Lord. அப்போ நம்ம மன்னிக்கும் போது we are setting ourselves free and God's healing flows in our heart. Absolutely. அப்படி நம்ம மன்னிக்கும் போது நம்ம ஆரம்பிக்கும் போதே கொலோசியர் 3:13 நம்ம தொடங்கணும் இல்லைங்களா, forgive as the Lord forgives. நம்ம அப்படி மன்னிக்கும் போது என்ன பண்ணுகிறோம், the Lord forgives. அவர் மன்னிக்கிறது போல நம்ம மன்னிக்கும் போதே அவருடைய குணாதிசயத்தை நம்ம காட்டுகிறோம். That is actually worship. When we are doing exactly as he is doing, we are honoring him. Honoring him is worship. Amen. இல்லைங்களா. ஸோ அவர் எப்படி மன்னிக்கிறாரோ அதே போல நான் மன்னிச்சேன்னா அவருடைய குணாதிசயத்தை என்னுடைய குணாதிசயத்துல நான் காட்டின்னு இருக்கிறேன். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அது தேவனை கனப்படுத்துகிற ஒரு காரியம். அப்போ நாம் மன்னிக்கும் போதே நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், வேகமா மன்னிக்கும் போது குவிக்கா, when we are quick to forgive, when we are quick to let go, we are showing the nature of God. Yes. தேவனுடைய குணாதிசயத்தை நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறோம். This will bring healing, this will bring joy, this will restore peace and hope in the family. Amen. What a way to represent Jesus Christ in our life. Yeah. Amen. We have discussed சில காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். நாம் இந்த வாரம் மன்னிப்பை குறித்து இன்னும் ஆழமா நம்ம தியானிக்கலாம். I want to encourage you. நீங்க உங்க வேத புத்தகத்தை திருப்பி
எங்கெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பை குறித்து போதிச்சிருக்கிறாரோ அந்த போதனைகளை வாசிங்க. இது நம்ம குணாதிசயமா மாறட்டும். நம்ம குணாதிசயமா மாறும் போதே தெய்வீகம் நமக்குள்ள காணப்படும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த அதிகாலையில நாங்கள் உங்களுடைய வசனத்தை தியானிக்க, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, ஆண்டவரே மன்னிப்பை குறித்து வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள, எப்படியெல்லாம் மன்னிப்புல நாங்கள் செயல்படணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இன்றைக்கு எங்க வாழ்க்கையில கிரிய செய்யட்டோம்ப்பா. எங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்க எங்களை வழி நடத்துங்க, அபிஷேகிங்க. உங்க ராஜ்யத்தின் மகிமைக்காக எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. உமக்கே துதிக்கான மகிமை உண்டாகட்டும். எங்க பலவீனமான நேரங்களை எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீங்க. நன்றி சொல்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.